கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஏசி ஓடிக்கிட்டே இருந்து திடீர்னு ஓடலை அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட்டு. இப்போ நம்ம சைட்டில் வந்து ஏசியை பார்த்துட்டோம். இப்போ நம்ம மேலே வந்து ஏசியை ஆன் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தோம்னா அவுட்டோர் ஓடுது. ஆனால் நமக்கு கீழே கூலிங்கே வரல. சரி ஏன் ஓடுது, எப்படி என்ன பிரச்சனை தெரியல. அப்போ கழட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிட்ட போய் சவுண்டை கேட்டோம்னா அதில் கம்ப்ரஸர் ஓடலை. கம்ப்ரஸர் ஏன் ஓடாமல் இருக்குன்னு தெரியல. சரி அது நம்ம கழட்டி தான் பார்க்கணும் இனிமேட்டு. இப்போ இன்டோரை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ப்ளக் எடுத்து விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய அவுட்டோராக இருக்கக்கூடிய இடத்த நம்ம போயிட்டு அந்த கம்ப்ரஸரை கழட்டி பார்க்கலாம். கம்ப்ரஸர்னால் கம்ப்ரஸருக்கு கழட்ட வேண்டிய தேவையில்லை. அது கம்ப்ரஸருக்கு உண்டான லீடு அதை கழட்டிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து டெர்மினல்னு சொல்லுவாங்க. ஐயோ டெர்மினல் வந்து எரிஞ்சு போய் இருக்குது. இப்போ நம்ம டெர்மினல் எரிஞ்சு போய் இருக்குது. இது பாருங்களேன் எப்படி பயங்கரமாக எரிஞ்சு போய் இருக்குது. இது காரணம் என்னென்னா லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் இந்த மாதிரி திடீர்னு கட் ஆஃப் ஆகி போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான சூழல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் தொடர்ந்து ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஏசி வந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய கரண்ட்டு வந்து தொடர்ச்சியாக வராமல் லோ வோல்ட், ஹை வோல்ட் இந்த மாதிரி ஏறி இறங்கும். ஸ்டெபிலைசர் வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது 180க்கு மேலே அது கரண்ட்டு டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து 185 to 230 வரைக்கும் அந்த ஸ்டெபிலைசர் இதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த கரண்ட்டை. கரண்ட்டை அமுச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்னு கழட்டி பார்த்தோம்னா அதில் ஒரு வித ஆயில் மாதிரி அதில் படிஞ்சிருக்கு. அந்த ஆயிலை வந்து நம்ம நாக்கில் சுவைச்சு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரியாக உப்பாகி ஒரு மாதிரியாக கரிக்குது. சரி இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொருள் எப்படி உள்ளே வருது, பக்காவாக கவரேஜ் பண்ணி தானே வச்சுருக்கு இந்த டப்பிக்குன்னா அந்த டப்பிக்குள்ளேயே அது ஏன் வந்திருக்கு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அது பார்த்தோம்னா அது ஒரு சால்ட்டு மாதிரி இருக்குது. அது வந்து ஆசிட் மாதிரி இருக்குது. அந்த ஆசிட்டை வந்து நம்ம எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி பார்க்க போனால் அந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ஒயருக்குள்ளே இருந்து வருதுங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து ஒரு மாதிரியாக ஒரு ஆசிட்டை கக்குது பாருங்களேன். அந்த ஆசிட்டை கக்குது. இது வந்து ஹீட் ஆக அதுலேருந்து ஒரு ஆசிட் மாதிரி வருது அந்த ஒயருக்குள்ளே இருந்து. அந்த ஒயர் தான் வந்து இப்போ அந்த ஆசிட்டை கக்கி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டெர்மினல் கனெக்டரை வந்து லூஸ் கனெக்ஷன் ஆக்கி அது என்ன ஆகுதுன்னா ஒரு இதாக சேக்கிங் ஆகி ஸ்பார்க் ஆகி லூஸ் கனெக்ஷன் ஆகி அது கட் ஆஃப் ஆகிடுது. அது பயங்கரமாக எரிஞ்சு போயிடுது. அது எரிஞ்சு போய் கட் ஆகிடுது. இப்போ நம்ம வந்து அதை கலட்டிட்டு அந்த ஆசிட்லாம் கழுவணும். முதல்ல நல்லா பக்காவாக கழுவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆசிட் உப்பு கரிக்கிறதெல்லாம் போயிடும். ஏன்னா அந்த உப்பு கரியில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கரிப்பில் ஆசிட் இருக்கு இல்லையா, அது வந்து கரண்ட்டு டைரெக்டாக பாஸ் ஆகும். 220 வோல்ட்டு கிட்டத்தட்ட 200 to 10 வோல்ட்டு அது கரண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு அந்த ஆசிட்டுக்கு தன்மை உண்டு. தண்ணி போட்டு பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம ஏசியை ஓட விட வேண்டியது தான். கேஸ் சார்ஜ் வால்வு போயிருந்ததுனால அதில் இருக்கக்கூடிய வால்வை மாற்றிட்டு இப்போ நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கேஸ் கம்மியாக இருந்ததுனால ஏசி இப்போ பக்காவாக ஓடிக்கிட்டு இருக்குது. நல்லா ஹீட் வருது, நல்லா இன்டோர்லேயே நல்லா கூலிங் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா கேஸ் ஃபில் ஆன உடனே நல்லா அருமையாக போய்கிட்டு இருக்குது. இப்போ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இது போன்ற வீடியோக்களுக்கு சன்கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.